எனக்கு கோபம் கோபமாக வந்தது. என்னிடம் ஒரு வார்த்தை கேட்கவில்லை. எல்லாம் இவர்களாகவே முடிவு செய்வரா? அதற்கு நான் சொல் பேச்சு கேட்க வேண்டுமா? என்ன அநியாயம் இது என என் மனம் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தது. இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போவோம். இப்பெல்லாம் கோபப்பட்டா என் வார்த்தைக்கோ கோபத்துக்கோ எந்த அர்த்தமும் இருக்காது. எனக்கு எந்த நல்லதும் நடக்காது. நாளைக்கு அந்த மாப்பிள வீட்டுக்காரங்க முன் கோவத்தை காட்டணும். அப்பதான் இந்த சித்திக்கும் அவங்க பேச்ச கேட்டு தலையாட்டுற அப்பாவுக்கும் மூஞ்சில கரிய பூச்சினது மாதிரி இருக்கும். என்ன யாருன்னு நினைச்சாங்க? இருக்கட்டும், நான் யாருன்னு நாளைக்கு காட்டுறேன் என்று மனதுக்குள் கருவியபடி அமர்ந்திருந்தேன். மறுநாள் அழகுற விடிந்தது. ஒரு பக்கம் தடபுடலாக சமையல் தயாராகிக் கொண்டிருக்க, மறுபுறம் சொந்தங்களின் வருகையால் வீடே விழாக்கோலம் பூண்டிருந்தது. என்னை குளித்து தயாராகச் சொன்னாள் சித்தி. மனதுக்குள் கடுத்தபடியே குளித்து தயாராகி வந்தேன். ஏதோ ஒரு பளபளக்கும் பட்டுப்புடவையை அணிந்து கொள் என்று சொல்லிச் சென்றாள் சித்தி. வேண்டா வெறுப்பாக அதை அணிந்து அதற்கேற்ற அணிகலங்களையும் அணிந்து கொண்டேன். ஆனால் அப்போதும் என்னை பார்த்து வியந்து திருஷ்டி வலித்தாள். சித்தி, அக்கா, நீ ரொம்ப அழகா இருக்க என்றாள் என் தங்கை. நான் அவளை முறைத்தேன். சித்தியின் பொண்ணு, அந்த ஒரே காரணத்தால் அவளை எனக்கு பிடிக்காது. கண்ணு, அக்கா பக்கத்திலேயே இரு என்று தன் மகளிடம் சொல்லிவிட்டு போனாள் சித்தி. சித்தி போனதும், ஏய், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத போ என்று தங்கையை விரட்டினேன். என்னை முறைத்தபடியே அவள் வெளியே ஓடினாள். மாப்பிள வீட்டுக்காரங்க வந்தாச்சு. யாரோ குரல் கொடுத்தனர். வந்தவர்களை சித்தி வரவேற்கும் சத்தம் நன்றாகவே கேட்டது. நல்லா பல்ல காட்டி காட்டி இப்பவே இழிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களை அழ வைக்கப் போறேன் என்று மனதுக்குள் சொல்லி புன்னகைத்தேன். வந்தவர்களுக்கு காஃபி, பலகாரம் எல்லாம் போய்க் கொண்டிருந்தது. சூடான வெங்காய பஜ்ஜியின் மனம் மூக்கை துளைத்தது. மெதுவாக என் அறையிலிருந்து எட்டி பார்த்தேன். சொந்தக்கார பெண் ஒருத்தி என்னை கண்ணாலேயே அதட்டினாள். மனதுக்குள் அவளை திட்டிக் கொண்டே சமையலறை நுழைந்து சுடச் சுடத் தயாராக இருந்த பஜ்ஜியை எடுத்து மெதுவாக ரசித்து ருசித்து சாப்பிட்டேன். என் கண்ணு, பஜ்ஜி நல்லா இருக்காம்மா என்று பின்னாலிருந்து சித்தியின் குரல் வந்தது. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எப்ப பார்த்தாலும் கண்ணு மூக்குன்னு சீன் போட வேண்டியது. மனதுக்குள் சித்தியை திட்டினேன். இன்னொன்னு எடுத்துக்கம்மா மேலும் சொன்னால் சித்தி. அவளுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் என் அறைக்கு திரும்பினேன். யாரோ ஒரு பெருசு, பொண்ண கூட்டிட்டு வாங்க என்றார். தங்கை என் கையை பிடித்துக்கொள்ள என்னை அழைத்துப் போய் அவர்கள் முன் காட்சிப்படுத்தினாள். சித்தி வந்திருந்தவர்களிடம் என்னை நன்றாக வளர்க்க என்னவெல்லாம் செய்தார் சித்தி என அவரின் பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தார். அப்பா, மாப்பிள்ளை வீட்டார் கும்பலில் நடுநாயகமாக கருகருவென்று ஒரு ஆள், வெள்ளைச்சட்டை, வேட்டியில் அமர்ந்திருந்தான். அவனருகில் காஸ் சிலிண்டர் போல ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அவளுடைய பல்லெல்லாம் வெற்றிலை பாக்கு போட்டு கரையாகியிருந்தது. ₹1 நாணயம் அளவுக்கு நெற்றியில் குங்குமப் பொட்டு இட்டிருந்தாள். பார்ப்பதற்கு திருவிழாக்களில் வரிசையாக அமர்ந்து குச்சி வைத்துக்கொண்டு குறி சொல்லி ஜோசியம் பார்க்கும் பெண்மணி போல் இருந்தாள். பொண்ணு பார்க்க லட்சணமாதான் இருக்கா? வீட்டு வேலையெல்லாம் செய்வாளா கேட்டாள் ஜோசியக்காரி. அதென்ன அப்படி கேட்டீங்க? எங்க பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் அழகா செய்வா. கண் பார்த்தா கை செய்யும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவ சமையல் செய்து வச்சா ஊரே மணக்கும். சமையல் செய்து வச்ச இடம் கண்ணுல ஒத்திக்கிறாப்ல இருக்கும். காலேஜ்ல படிக்கிறா. 4 பேருக்கு பீஸ் வாங்காம டியூஷன் சொல்லித்தரா. என் பெருமைகளை அடுக்கத் துவங்கினாள் சித்தி. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல என்று நினைத்து கொண்டேன். படிப்பா, இப்பவே கண்டிஷனா சொல்லிடுறேன். அதெல்லாம் கண்ணாலத்துக்கு அப்புறம் நிப்பாட்டிடணும். எங்கூட்டு பொண்ணுங்கெல்லாம் 5ஆம் கிளாஸுக்கு மேல படிச்சதில்ல. படிக்க வைக்கவும் மாட்டோம். அவ்வளோ ஏன், எங்கூட்டு பையனுங்களே 10ஆவதுக்கு மேல படிச்சதில்ல என்று சொல்லி இடி மாதிரி சிரித்தாள் ஜோசியக்காரி. என் தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது. சித்தியையும் அப்பாவையும் அவமானப்படுத்துவது கூட 2ஆம் பட்சம்தான்.
இந்த மாப்பிள்ளைய முதலில் அடித்து விரட்ட வேண்டும் என்று எனக்குள் வெறியே வந்தது. அவனை பார்த்தால் நிறைய தோட்ட வேலை செய்தவன் போல இருந்தது. இவனுக்கு குகை கிடைத்தால் தோட்ட வேலை செய்யாமல் விடமாட்டான். இவனுக்கு என்னுடைய குகையை கிடைக்க விடக் கூடாது. மாப்பிள பையன் என்ன வேலை பார்க்கறாரு? சந்தேகமாய் கேட்டாள் சித்தி. அவன் எதுக்கு வேலை பார்க்கணும்? எங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. உட்கார்ந்து தின்னாலே 3 தலைமுறைக்கு வரும். உங்க வீட்டு பொண்ண எங்கேயோ கடத்தெருவுல பார்த்தானா. அவனுக்கு ரொம்ப பிடிச்சுதான். அதான் பொண்ணு பார்க்க வந்தோம் என்றாள் ஜோசியக்காரி. மாப்பிள்ளை தோட்ட வேலை செய்வது போல பார்த்தான். அவன் கண்களை அப்படியே நோண்டி எடுக்க வேண்டும் போல கோபமாக வந்தது எனக்கு. இங்க பாருமா பொண்ணு, நான் கண்ணாலத்துக்கு முன்னாலே சொல்லிடுறேன். எங்கூட்டு பையனுக்கு ஏற்கனவே கண்ணாலமாகி அப்பா ஆகிட்டான். இப்ப அவனுக்கு அவன் பொண்டாட்டிய பிடிக்கல. அதனால நீ என்ன பண்ணணும்னா, கண்ணாலம் ஆகி வந்த 10ஆம் மாசம் நல்லா தோட்ட வேலை செய்து சுண்ணாம்பு அடிக்கணும், என் கையில குடுக்கணும். என்ன சரிதானே என்று சொல்லி பெரிய குரலில் சிரித்தாள். அவளோடு வந்த கும்பலும் கொல்லென்று சிரிக்க, மாப்பிள்ளை தடியன். இப்போது இன்னும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அவன் தலையில் ஓங்கி ஒன்று போடுவதற்காக அறையில் ஏதாவது கனமான பொருள் இருக்கிறதா என்று என் கண்கள் தேடியது. எந்திரிம்மா எந்திரி, அதிகாரமாய் சித்தியின் குரல் ஒலிக்க திடுக்கிட்டு பார்த்தேன். என்ன மரியாதை இல்லாம பேசுற? நான் உனக்கு வருங்கால சம்பந்தி, மனசுல வச்சுக்கிட்டு பேசு என்று பதிலுக்கு கத்தினாள் ஜோசியக்காரி. வெளியே போடி, வந்துட்டா பெருசா சம்பந்தம் பேச. பிள்ளைக்கும் படிப்பு கிடையாது, உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கும் படிப்பு கிடையாது, படிக்கவும் வைக்க மாட்டீங்க. இந்த கேடு கெட்டவனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி இருக்கு. ஆனா இப்ப கட்டுன பொண்டாட்டிய பிடிக்கலன்னு வேற இடத்துல சுண்ணாம்பு அடிக்க வந்துடான். உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? மனுஷங்களா நீங்கெல்லாம். இதுல எங்க வீட்டு பொண்ண இவங்களுக்கு பார்த்ததும் பிடிச்சிதான் நாங்க கட்டி கொடுக்கணுமா? இவங்க வீட்டுக்கு போனதும் எங்க வீட்டு பொண்ணு படிப்பை நிப்பாட்டிட்டு தோட்ட வேலை செய்யணுமா? எங்க வீட்டு பொண்ணு சாணி தட்டணுமோ? பத்திரகாளியாய் கத்தினாள் சித்தி. நான் பேயறைந்தது போல நின்றேன். வந்தவர்கள் எல்லாம் சித்தியை பார்த்து சபித்தபடியே எழுந்து சென்றனர். ஏன்யா, மாப்பிள்ளை வீடு யாரு என்னன்னு விசாரிக்க மாட்ட? பெத்த பொண்ணுக்கு தானே மாப்பிள்ளை பார்க்கற? இப்படியா கேடு கெட்டவனெல்லாம் பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வரும்? அப்பாவை பார்த்து கத்தினாள் சித்தி. தலையை குனிந்து கொண்டார். அப்பா, கண்மணி, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் அழகுக்கும் நீ படிச்ச படிப்புக்கும் பீஸ் கூட வாங்காம 4 பேருக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்கற உன்ன நல்ல மனசுக்கும் ராஜா மாதிரி ஒரு மாப்பிள வருவான். நீ போய் முகத்தை கழுவிக்கிட்டு சாமி கும்பிடு, மனசு சமாதானம் ஆகும். என்ன மாதிரி போய் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் கண்ணு என்று சமாதானம் சொல்லி சென்றாள் சித்தி. சித்தியை பார்த்து அழுதேன். ஐயா, இதென்ன? இந்த மாப்பிள இல்லைன்னா இன்னொருத்தன், இதுக்கா இப்படி அழுவற என்று கண்ணீரை துடைத்தாள் சித்தி. எதுவும் புரியவில்லை என்றாலும் தங்கையும் என் கண்களை துடைத்து விட்டாள். எப்படி என்னுள் சித்தியின் மேல் வெறுப்பு வந்ததென புரியவில்லை. என் 5 வயதில் அம்மா இறந்துவிட 10 வயதிருக்கும்போது இவரை கல்யாணம் செய்து கொண்டு வந்தார் அப்பா. ஆரம்பத்தில் எனக்கு சித்தியின் மேல் விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு முறை திருவிழாவில் நான் ஏதோ கேட்டு அடம் பிடிக்க அதை வாங்கித் தர மறுத்து என்னை கோபித்துக் கொண்டாள் சித்தி. நான் அழுது அடம் பிடித்ததை பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள், இவ பெத்த பொண்ணுன்னா வாங்கி கொடுத்திருப்பா, மூத்தாள் பொண்ணுதானே, அதான் இப்படி கோவப்படறா என்று சித்தியை திட்ட அது என் மனதில் நன்றாக பதிந்துவிட்டது. அன்றிலிருந்து சித்தியை வெறுக்கத் துவங்கினேன். நாளடைவில் என்ன சொன்னாலும் செய்தாலும் அது அவர் வேண்டுமென்றே செய்வது போல தோன்றத் துவங்க, சித்தி என்றாலே என் எதிரி என மனதில் வெறுப்பை வளர்த்திருந்தேன். ஆனால் இன்று எனக்காக சித்தி பேசியதை கேட்டதும், அப்ப சித்தி எப்பவுமே எனக்கு நல்லதுதான் செய்திருக்காங்க என்று மனம் தெளிந்தேன். பழைய நிகழ்வுகள் அனைத்தையும் மனதுக்குள் நினைத்து நினைத்து வியந்தேன். சித்தியின் நியாயமான கோபங்கள், கண்டிப்புகள், அவருடைய ஆசைகள் எல்லாம் இப்போதுதான் என் கண்ணிலும் கருத்திலும் பதியத் துவங்கியது. இப்போதெல்லாம் சித்தியும் தங்கையும் தான்
உற்ற தோழியராக இருக்கின்றனர். கல்லுவாரி முடிந்து வந்ததும் எனக்காக சிற்றுண்டி வைத்துக்கொண்டு ஆவலுடன் காத்திருக்கும் சித்தியின் ஒரே வருத்தம் தான் நிறைய படிக்க முடியவில்லையே என்பதுதானாம். சித்தியின் விருப்பம் நிறைவேற நான் பாடுபடுகிறேன். எப்படிங்கிறீர்களா? நான் தான் இப்போது சித்திக்கு டியூஷன் டீச்சர். இந்த ஆண்டு நடக்கவிருக்கும் 10வது பொதுத் தேர்வை எழுதப் போறார் சித்தி. நானும் ஒரு நல்ல பையனை தேடி தோட்ட வேலை செய்து சுண்ணாம்பு அடிக்க போறேன். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.